ஏலே இந்தாங்கடா இந்தாங்க கடலை உருண்டை வாங்கி சாப்பிடுங்க காஜாபடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க ஏலே உன் புத்தி போ ஏண்டி என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்பரத்தான்னு வந்து நிக்கிறீங்களே என்னோட விஷயம் தடிச்சு தடிச்சு ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற திரும்பி வரும்போது துவைக்கிற என்னடி என்ன விஷயம் மூஞ்சி முகரக்கட்டை பாரு. டேய் பெரிய தம்பி எனக்கு பசிக்குதுடா. டேய் காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கடுக்கு அடுக்குனேன் அதுக்குள்ள பசியா? அது இருக்கட்டும்டா இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட புல்லு கீரை நீ இறங்கிட்ட என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சே. வந்துச்சா? வந்து பேசவே இல்ல ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுது. பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனிதனுக்கு தாண்டா தேவர்களுக்கு எதுக்கு? என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா? அது என்னங்க பொம்பளை கோழி? கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோங்க. சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம் பொம்பளை கோழியே சாப்பிடுறோம். 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய் தண்ணி ஒண்ணடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சபா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியா சாப்பிட்டானோ? ஆமா இல்ல இசைக்கு இஞ்சி தொகையில போடுறா நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடுறா திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொருளுக்கு. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவுறது இருக்கட்டும். காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா ஐயா என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க நல்ல தின்னுறானுங்க. வாந்தி வர மாதிரி இருக்குல்ல. என்னடா 301 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில் என்ன? இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. இருங்க நான் கொடுக்குறேன். சார் நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார் நான் கொடுக்குறேன். இல்ல சார் இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறீங்க, நான் கொடுக்குறேன். இல்ல சார் நான் கொடுக்குறேன். ஐயோ யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கனியா ஆச்சுக்கனியா? சார் யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க. அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ கூட ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி.
என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பாங்கற. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க ஆளுக்கு 50 ரூபா. ஐயா தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய போதும் போதும் காதல் கொடி தன்னால் ஏறும் 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 மானே. கவிதா கொஞ்சம் இருங்க மாமா. அங்க நீங்க வாட்ச் செஞ்சீங்க. டேய் இங்கிலீஷ்ரா. ஷீ முறுக்கு சுத்திங். மாமா இந்த பலகாரத்தெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு பூ பறிக்கிற நோம்பி பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கர பக்கம் உட்கார்ந்து சாப்பிடணும். ஐயே அசிங்கமா இருக்குமே, இங்கேயே சாப்பிட வேண்டியதானே. அசிங்கமா தான் இருக்கும், இங்கேயே சாப்பிடலாம் சுட சுட. தின்னி பண்டார வேதாளம்னா கோஸ்ட் தானே. வாய முடுறா. பூ பறிக்கிற நோம்பன்னைக்கு அத்தை மகன் மாமா மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்கிறது வழக்கம். அத்தை மகளுக்கு ஆசைப்பட்டு மாமா மகன் கிட்ட பூ கேட்பாளுங்க. அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவளுக்கு தலையில வைப்பானுங்க. பூவை வச்சுட்டாலும் அவ்வளவு ஏண்டா, அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன். அப்ப நான் அம்புட்டு அழகா இருப்பேன். ஏன்னா போய் தானே. அட சும்மாறா, அவங்க என் பின்னாலேயே சுத்தி சுத்தி வருவாங்க. நானும் ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு தாளம்பு கேட்டேன். அவங்களும் பூ பறிக்கிறதுக்காக பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டாங்க. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? பாம்பு சுத்து போச்சு. அங்க உட்காராத அழுக்கு. இங்க உட்கார். சின்ன தம்பி, என்ன பரிசு? எனக்கு சத்தியமா அவளை கூட அனுப்பணும் ஆசையா இருக்கு. ஆனா டயர்ல காத்து கம்மியா இருக்குப்பா, ரிம்மடிக்குமே. உட்கார வச்சு சைக்கிளோட தூக்கிட்டு போவண்டா. டேய் பெரிய தம்பி, டேய் சின்ன தம்பி, அதுல கறி துண்டு போட்டீங்களாடா? இல்ல இருடா வரேன். கவிதா அடே இந்த இதையுமா சாப்பிடுவாங்க? இல்லதா, நீங்க பலகாரத்தை எடுத்துட்டு சுடுகாட்டு வழியா போவீங்க. அந்த வாசத்தை புடிச்சுக்கிட்டு பேய் பிசாசெல்லாம் கூடவே வரும். அதுக்காகத்தான் இது. போங்க போங்க போங்க. பேய் வர்றது என்ன கூடவே இருக்கு. ஏன் கொண்டு ஒண்ணு நீயே திட்டிக்க. போங்கடா. அடே நில்லுங்கடா. என்னடா இது, இவ்வளவு பலகாரம் எல்லாம் பண்ணீங்க, இந்த பொண்ணு தலையில ஒரு பூ வாங்கி வைக்க கூடாதாடா? பூ வெற்றியோடு திரும்பி வருகிறேன். மெதுவாடா. அட ஏக்கா பூ வேணுங்க. எவ்வளவுக்கு வேணும்? மொத்தமா அத்தனையும் கொடுத்துருங்க. பூராவுமா? 50 ரூபாய் ஆகும். இந்த பூ வாங்குறியே, அவ்வளவு போய் எதுக்கு தம்பி? அத்தை பிள்ளைக்கு. அத்தை பிள்ளைக்கா? ஈயா. என்னடா பெரிய தம்பி, கூட நிறைய பூ வாங்கி வந்திருக்க? ஆமா, 50 ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன். என்ன பிரயோஜனம்? கவிதா பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டே இருக்கு. அடே, ஒரு மாம்பழத்துக்கு போட்டா பட்டி வந்துச்சு. முருகர் என்ன பண்ணாரு? மயில் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு. நீ என்ன பண்ண? சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ஊரையே சுத்தி வந்துட்ட. அவ என்ன பண்ணா? அப்ப ஆத்தாள பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி பழக்கடை பக்கம் போனா பூவை எடுத்தாண்டா, அவ தலையில வச்சுட்டான், போயிட்டு இருந்துட்டான். அந்த குண்டு பிள்ளையார் பூ வச்சா இவளுக்கு அறிவு வேண்டாம்? நான் ஒருத்த வர வரைக்கும் இங்கே இருந்திருக்கலாம்ல. கவிதா சொன்னாடா, அந்த போகத்து போய் எங்காவது போயிருப்பான், வரதுக்கு நேரமாக நீ போடுன்னு நான் தான் அனுப்பிச்சேன். உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்லாத்தா. அட நீ அட்டி பிடிச்ச பயடா, விளங்காத பயடா. உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது, ஒண்ணு வரவும் வராது. போடா விளங்காத பயல. பூ கொண்டாந்துட்டான். பூ ஆமா, பூ பொறிக்கிற நோம்பிக்கு ஊரே கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு. நீ போகலையா? என் தலையில இருக்கிற பூவை அவன் பறிச்சுட்டா, நான் எப்படி போக முடியும்?
அது? என்னடா பெரிய தம்பி, எங்க வந்த? வேலை போயிருச்சு. ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா வசதியா இருக்கும். பெரிய தம்பி, கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும். அது உனக்கும் தெரியாது, சின்ன தம்பிக்கும் தெரியாது. உங்க பரம்பரைக்கே அப்படி ஒரு பழக்கம். நான் ஏன்பா காசை கொடுத்துட்டு அடியும் உதவி வாங்கணும்? அது நான் மட்டுமா அடிக்கிறேன், ஊர்ல இருக்கிறவன எல்லாம் தான் அடிக்கிறேன். ஆமா, வேலைக்கு போறப்பவே காசு ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்க. இப்ப வேலை வேற இல்ல, எப்படி கொடுப்ப? அப்படின்னு ஒரு வேலை விட்டு கொடுங்க. கொடுக்கறத பத்தி இல்ல, ஆனா விவகாரமான வேலை. இப்ப நான் எப்படி? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லி தொலைங்க சார். ஒண்ணுமில்லப்பா, காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை. இருக்கிற மண்ட காய்ச்சலுக்கு மனுஷனையே வெட்டல. தேக்கு மரத்தை வெட்டினா 15 ரூபா, சந்திர மரத்தை வெட்டினா 150 ரூபா. ஏ சௌரியம்? சந்தன மரத்தையே வெட்டுவான். ஆமா, ஒண்ணும் விவகாரம் வந்துடாத. வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும். நானும் உன்ன மாதிரி பனியன் கம்பெனி வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தான். என் முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்திர மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம். இந்த தோப்புல 1000 தென்னை மரம் இருக்குன்னா 1000 சந்திர மரம் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்ற? சரி, நான் மரத்தை வெட்டுறேன், ஆனா நீ கூலி ஒழுங்கா வெட்டணும், இல்லாட்டி உன்னத்தை வெட்டுவேன். அட என்னப்பா வந்தோன்னு வெட்டு குத்துன்னு சொல்ற? அதுக்கு இல்லையா, எங்க அத்தை பொண்ணு ஒவ்வொரு வாழ்ந்தவ ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறத பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. எங்க மாமா சொன்னபடி அவளை பழையபடி வாழ வைக்கணும். அது ஒண்ணுதான் நம்ம குறிக்கோள். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். சின்ன தம்பி, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு செங்கல் சூழல வந்து எதுக்கடா கஷ்டப்படுற? அதான் சாராய கடை எல்லாம் மூடிட்டாங்கல்ல, ஆத்தோரமா அடகு போட்டுக்கிறேன். வந்து கூட மாட இருந்தீங்கன்னா தினம் 100 ரூபாய் சௌரியம். எப்படி? வேண்டாயா, 4 வயித்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கணும். கௌரவத்தை விட்டு போட்டு கார்ல போய் என்னையா பிரயோஜனம்? கௌரவத்தை பார்த்தா எங்க மாமன் புள்ள கவிதா பழையபடி வாழ வைக்க முடியுமா? இப்பதான் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுக்கிறேன். அடுத்த மாசம் பாருங்க சந்தன மரத்தை விக்கவே கத்துக்கிறேன். பழையபடி எங்க மாமன் வீட்டை வாங்கி அவன் பிள்ளையோட குடித்தனை நடத்தி புள்ள குட்டிகளோட வாடுறனா இல்லையான்னு பாக்க. மாமா, உங்களுக்கு இது எப்படி கிடைச்சது? பாலக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு சர்ச்சில் ஏலம் விட்டு இருந்தாங்க. நின்னு அப்படியே பராக் பாத்துட்டு இருந்தேன்னா, நீ மெட்ராஸ்ல இதே மாதிரி ஒரு பெரிய ஹார்மோனி பெட்டி வாசியல, அது ஞாபகம் வந்துருச்சு. 2000 ரூபாய் உள்ள வாங்கி வந்துட்டேன். 2000 ரூபாயா? எதுக்கு மாமா, சும்மா வேஸ்ட் தானே. உனக்கு நான் எது வாங்கிட்டு வந்தாலும் வேஸ்ட் தான். அந்த விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்தா தான் பிடிக்கும். தடியா வேஸ்ட் ஆகுது, கீஸ்ட் ஆகுது. விளக்கெண்ணா விளக்கெண்ண தான். மொத்தமா அழுக்கு துணி போட்டு வைக்கிறதுக்கு இதான் அம்சமான விஷயம். பெரிய விளக்கெண்ண வாங்கிட்டு வந்தது கரெக்டா போச்சு. நீ இந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துல பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு பாத்தியா இது. ஐயோ ஊரு எங்க என்ன ஊரு? மாமா, விசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எச்சி. பரவாயில்ல மாமா, சொந்தத்துக்குள்ள என்ன எச்சி? அப்படியே சைடுல போட போ. அப்படி வா, அப்படி வா. என்னடா அப்படியே நேரா அப்படியே பின்னாடி போட போ. அட போறேன் போட. எங்கடா போறது? அப்பா, இந்த பாரு, ஒண்ணு வீட்டை இடிச்சுக்கிட்டு போனோம், இல்லன்னா இதுக்குன்னு ஒரு புது வீடே கட்டணும். எப்படி அபிப்பிராயம்? வாங்கிட்டு வந்து எனக்கே அவ்வளவு செழிப்பு இல்ல. வீட்டுல உட்காந்து உனக்கு என்னடா அவ்வளவு செழிப்பு? தூக்கு அங்கேயாவது போடும். எனக்கு தானே. யாரோ ஒருத்தருக்கு தூக்குடா. தூக்கு. ஐயோ, என்னையா வாரம் பூரா வேலை செஞ்ச 30 ரூபாய் தான் கொடுக்குறேன்? பைக்கிங் பனியன் கம்பெனில வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கையெழுத்த போடு. ஏங்கன்னு தாவினி 2x2 வாக்கு ஆமா. பொள்ளாச்சி சந்தையில எடுத்தியா? சார் ஏன் சார் உங்களை திட்டுற? தெரியல, கையெழுத்து போடும். இந்தாப்பா பணம். சார் தொழிலுக்கு புதுசா? பண பிரச்சனை நமக்கு எப்பவே வேண்டாம் சார். கிவ் சின்ன தம்பி. மார்னிங் சார். ஆர்ச்சாமி, ஆர்ச்சாமி, யாருங்க அது? நான் மளிகை கடைக்கார வந்திருக்கிற அண்ணனை சுத்த வர சொல்லாத்தா. அண்ணன் குளிச்சிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? தங்கச்சிக்கு கண்ணால் நிச்சயமா இருக்குதா? முகூர்த்த புடவை நெய்யோட மாடல் கொண்டு வந்திருக்கிற சுத்த உள்ள வாங்கி வையாத்தா. அத அண்ணனே வந்து வாங்கிட்டுங்க.
ஆமாந்தாயி, நீ சொல்ற நாயந்தான். அண்ணனைதான் வர சொல்லு. வாங்க. வணக்கம். என்ன கடைக்கார சௌக்கியமா? அதெல்லாம் சௌக்கியம்தான். இந்தாப்பா. இந்த பழைய புடவை நான் வாங்குறது இல்லையா? எகத்தாளத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்ன விசேஷம் கடைக்கார? இத பாருப்பா, எங்க அப்பத்தாலும் இதே புடவையை கட்டிட்டு தான் கண்ணாலம் பண்ணா. எங்க அம்மாளும் இதே புடவையை கட்டிட்டு தான் கண்ணாலம் பண்ணா. எங்க அம்மனி மட்டும் பழசா போச்சுன்னு இதை கட்டிக்க மாட்டேங்கிறா. இந்த காலத்து பொண்ணுங்களே அப்படித்தானுங்க. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இதே டிசைன்ல, இதே கலர்ல, இதே மாதிரி ஒரு புடவையை நெஞ்சு கொடு. அதுக்கு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல. தாய்மா கூட்டிங்களா? இத உள்ள உண்டே வை. முகூர்த்த புடவையா? வருஷமா ஊர் பக்கமே தலை காட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு. அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை? வேற என்ன, பொண்ணு சமைஞ்சிருக்கும், அதான் பிரச்சனை. ஏனாத்தா போன வருஷம் தான் அவன் பெரிய மனுஷி ஆயிட்டான் லெட்டர் வந்துச்சு. நீதான் காசு செலவாம எங்களை எல்லாம் போக வேண்டாம்ட்ட. பச்சை ஓலை கட்ட சான்ஸ் போச்சு. தின்னுட்டாவது வந்திருப்போம். டேய், நீ திங்கிறதுலயே இரு. அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்த நாம தான். கவிதாவே அவங்க 2 பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். கல்யாண பேச்சு பேசத்தான் வர்றான். வீட்டோட மாப்பிளையா இருக்க உங்களை விட்டா விவஸ்தை கட்டவன் வேற எவன்டா இருக்க? கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிளையா இருந்தா என்ன தப்புங்கிற? ஏண்டா பெரிய தம்பி, மாப்பிளை சரி, அது என்னோட வீட்டோட மாப்பிளை? அது ஒண்ணும் இல்லடா. காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல்லு தேய்ச்சிட்டு வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்லா ஒரு 7 தோசை, 3 பூரி, 4 இட்லி நல்லா செமிச்சு அழுத்திட வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா, நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சளிப்பா இருக்கும்ல, மத்தியானம் தூங்கிட வேண்டியது. தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ. இப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு மறுபடியும் நல்லா செமிச்சு ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியாக்காரி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. அத்தா, நம்ம அப்புச்சி கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம். தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிரும். ஏய், சமயத்துல எரும மாடு கோவிச்சுக்கணும். அடச்சி வாய முடுறா. எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே பேசிக்கிட்டு. உங்களை கட்டிக்கு போறவ வரா, அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க. உங்க 2 பேர்ல எவனை கட்டிக்கு போறமோன்னு அவ தவியா தவிக்கணும். அடிகாரடி, ஏண்டி நான் கேக்குறேன்ல, விஷயத்த சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவ நான் கேக்குறேன்ல, சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது, இவளே கேளுங்க. பாரு, ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. உன் வாயில ஊமையாவா இருக்கு, சொல்லேண்டி. இல்லாத்தா, சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? நீ என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கா? இல்ல, எங்க ஆத்தா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்ன. அதுக்கு என்ன போட்டு மொத்தி போட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏண்டி மொத்துன்னு மொத்துனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளோட அப்பனாமா. அட சண்டாளி, மாப்பிள்ளையோட அப்பளையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏண்டி மாப்பிள்ளை பையன் வரலையா? வந்திருந்தான். அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்புனாருனா ஈர பேனல அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். சின்ன தம்பி, உனக்கும் பேணு பார்க்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லட்டா? ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. எது 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? ஓட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பத்தியா? அவங்கிட்ட போய் கேளு,
அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க எல்லாம் சீசனுக்கு ஊட்டிக்கு போயிட்டாங்க அத்தா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்தெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துக்கிட்டு இவனுங்களா 200 ரூபாயா? 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். சின்ன தம்பி மண்ண குழந்தை மேலேயே போடுற. ஏ பம்படி மாசு, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவன் வந்துருவா. குண்டு ஒண்ணு இல்லடா அவள. நமக்கு 2 நாள் தான் டைம், முயற்சி பண்ணிக்க. கடவீதி கலகலக்கும் அத்த மகன் அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு அத்தை மக அவன் நடந்து. தொட பக்கட்டா பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க இது வீட்டையே கல்யாண கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னங்கடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அருமாமனுக்கு ஆத்தா கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டை. வணக்கம் மாமா. என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஜி மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா நம்ம கவிதாங்களா? ஆமா. நல்லா இருக்குது. டேய் மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணே மாமா அத்தை வாங்க. அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளைக்கார தொர மாதிரி இருக்கியா? பட்டத்துக்கு போனதும் அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உன் பொண்டாட்டி எங்க? இதோ வரல. வா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போன, இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அதோ வர. பாராடா ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயையோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சிலையாப்பே மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில பவுடர் இருக்கா? இருக்கு. என் மூஞ்சில உன் மூஞ்சில எத்தனை போட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மர்மவளே சிலேபி தின்னாத்தா? வேண்டாம். கல்யாண தொலைக்கு தான் வாக்கப்பட்டா, இப்ப என்ன சும்மா வேண்டாத்தா? அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடு. ஈட் கவி. I think they have a peculiar taste. Is it not கவிதா? யா. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. ஏத்தா ஜிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையா நீ? நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. யா. ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, வெயிட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். தப்பா நினைக்கிறமா, சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு. அதனாலதான் வெளியில போயிட்டேன். அவ கிடக்குறா. குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும், புறப்பட்டு வரேன்னு எழுதி இருந்தியே. அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணுமில்ல அத்தை. அவ்வளவு
இல்ல நான் சொல்லல, அதேதான்டா அதேதான். மாப்பிள கூட பார்த்துட்டேன். மாப்பிள கூட திருப்பூர் தான். வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். இங்கடா. இல்ல இங்கடா. சிங்கக்குட்டி மாதிரி 2 மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன். அவங்கள விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன் நீ. என்னமா அர்த்தமெல்லாம் பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அம்மா, நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறது தான் முக்கியம். அவ படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலைக்காரி புட்டு வித்து அன்னைக்கு உன்னை படிக்க வைக்கலன்னா நீங்க படிச்சிருப்ப. உன் மகளை வசதியா வாழ்ந்திருப்பா. டேய், நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல 3 மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே. உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வாழணும். ஏனாத்தா, மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறாங்க. அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட பயல. இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடா படிங்கடா சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேக்குறானே. நான் போய் எந்த கிணத்துலடா விழுவேன்? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்ட. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த வயிறு பத்து எரியுதுடா எனக்கு. விடுங்கடா. மாப்பிள, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா கொஞ்சம் இருங்க. மாமா, மாமா என்னது? கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே. சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசினாங்க. போக நிறுத்தியா. சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா, என்ன மாமா விடுறா கையா. அத்தை, அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. உங்க பிரஷர் காரு பவுஸ் இருந்தா உங்க வரைக்கும் எங்க கிட்ட வந்துச்சு. பேசாதடா பேசாதடா, பொண்ணு போட்டுருவேன். பொண்ணு போட்டுருவோம். உன்னை வந்துட்டா தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏண்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே என் வயிறு பத்து எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், அடிஞ்சு போயிடுவேன். மண்ணி தூக்குதாண்டி, நீ அடிஞ்சு போயிடுவேன். என் வயிறு எரியுது. யார் அவங்க? என்ன தராரு? தெரியலண்ணா, யாரும் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. கழுவி சத்தம் போடுது. இந்த ஆனமலைக்காரிக்கு வேற வேலையே கிடையாது. வந்தா மரியாதை இல்லாம பத்திரிக்கை கொடுத்தான்னா, நீங்களும் மானங்கிட்டு போய் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆனமலைக்காரி முகத்துல முழிக்கவே கூடாது. ஜாக்கிரதை, கைய கால முறிச்சு விடுவேன். முடிச்சாமா. ஏன் அத்தை நீயும் விவரம் எல்லாம் பேசுறேன்? பழைய மாமனா வருவாரு நினைச்சோம், பணக்கார மாமனா வருவார் நாம கனாவா கண்டா. அவன் பணம் இருந்தா அவன் கூட இருக்கட்டும்டா. அன்னைக்கு நான் கீரை வித்து அவனை படிக்க வைக்கலன்னா இன்னைக்கு அவன் காரியக்காரன் ஆயிருப்பானா? அவளுக்காக ஃபேன் வாங்கணும், உட்கார்ந்து பேசுறதுக்காக பெஞ்சு வாங்கணும். ஆனா அவங்களோட சரிசமமா நின்று பேசுறதுக்காக நம்மளால அந்தஸ்து வாங்க முடிஞ்சுதா? முடியல. அப்ப பேசாம இருக்க வேண்டியது. ஆத்தா, வெள்ளி தட்டுல சாப்பிடறவளுக்கு தங்க தட்டுல சாப்பிடற மாப்பிளைய தான் பாப்பாங்க. நம்ம இன்னும் அலுமினிய தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம், அவ என்ன பண்ணுவா? நாமளாவது அலுமினிய தட்டுல தின்னுட்டு இருந்தோம். அவன் பாக்கு மட்டையில வாங்கி தின்ன பரதேசி நாய். பணம் வந்ததும் பவுசு காட்டுறானா? அடே, அவன் நல்லா இருப்பானா? நல்லா இருக்க மாட்டான்டா. ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவ அழிஞ்சு போகணும்னு நினைச்சா அது தப்பியா? அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். வைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளிக்கு மருமகளா வர்றதுனா அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்ல. பட்டணத்துல இருந்து பொண்ணு வர போகுதுன்னு நம்ம முதலாளிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பொண்ணு யாரு தெரியுமா? நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி இருக்காங்களே, அவங்க மாமா பிள்ளையாமா. முதல்ல அவங்களை கையில பிடிக்க முடியல. கல்யாணத்துக்கு வேற நாள் அறிட்டு இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. அங்க வேற கல்யாண வேலைக்கு ஆள் அனுப்பணும். யாரையும் அனுப்புறது? அதுக்கு என்னங்க, அங்கேயே போய் கூலி கால் பிடிச்சிட்டா போகுது. யார கூலி கிட்டவளா இருக்க? அதுக்கு வேற தனி செலவு வைக்கிறியா? இங்க சுத்திட்டு இருக்காங்களே தீவட்டி தலைவருங்க, அதுல 10 பேர்த்த பிடிச்ச வேலை அனுப்பிச்சு வைடா. சரிங்க. இந்த சாப்பாட்டு ராமனை 2 பேர்த்து அனுப்பிச்சு வையா. போகலன்னு சொன்னாங்கன்னா சீட்டு கழிச்சு போடு. ஏண்டா, ஆத்தா கல்யாணத்துக்கு போனா வரைப்பாங்கிற, முதலாளி போகலன்னா வரைப்பாங்கிற, என்ன பண்ணலாங்கிற? பொண்ணு வீட்டு சர்பா தானே போக கூடாது. ஆமா, மாப்பிள்ளை வீட்டு சர்பா போலாம் இல்லையா? யா யா. திருப்பூர்ல இருந்து மெட்ராஸ் வரைக்கும் 300 கல்லு மூட்டையோட மூட்டையா தூக்கி போட்டு இன்னும் கழண்டு போச்சுப்பா. ஆமா, உங்களை எல்லாம் ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு வருவாங்க. மூடிட்டு இறங்கடா. இதான் கல்யாண மண்டபமாக்கு. அட விவரம் கட்டவனே, இது பொண்ணு வீடு.
பெரிய வீட்டுல இருக்கிறவ கவிதா. அவளை போய் நம்ம கட்டி வைப்பாங்களாடா? நம்ம கிழவி ஒரு கூறு கெட்ட கிழவி. டேய், உள்ள போய் கல்யாணம் பண்றதுக்கு வழி எதுன்னு கேளுங்க. சாமானத்தை எல்லாம் அரைக்கி போடணும். எடுத்தான் எங்கம்மா வர்ற? நம்ம வில்லேஜ் அங்கிள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. யாரு? சின்ன தம்பி பெரிய தம்பியம்மா? நீ ஏமா போற? வாட்ச்மேன் கேட்ட திறந்தவங்க 2 பேரும் உள்ள விடு. வாங்கப்பா வாங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க. எங்க அம்மா தானும் கல்யாணத்துக்கு வர போறது இல்ல, உங்களையும் கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்க போறதுன்னு சொன்னால நீங்க வந்திருக்கீங்க. இப்ப ஏதாவது மனசு மாறி உங்களை அனுப்பி வச்சாளா? நாங்க கல்யாணத்துக்கு வரல. கவிதாவை கட்டிக்கு போற மாப்பிள்ள நாங்க வேலை பாக்குற பனியன் கம்பெனி முதலாளியோட பையன் தான். கல்யாண வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணும்னு அங்கிருந்து பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. கும்பலோட கும்பலா நாங்களும் வந்துட்டோம். கல்யாண மண்டபத்துக்கு வழி தெரியல, அதனால டிரைவர் நம்ம வீட்டுல கேட்க சொன்னாரு. அதுக்காக தான் இங்க வந்தோம். சரி, மத்தவங்க நான் போகட்டும், நீங்க 2 பேரும் நம்ம வீட்லயே தங்கிடுங்க. இல்ல மாமா, வேலைக்காரனா வந்தோம், வேலைக்காரனாவே போயிடுறோம். எங்க முதலாளி ஒரு மாதிரி, வந்த இடத்துல சரியா வேலை செய்யலன்னா சீட்டை கழிச்சிருவாரு. அப்புறம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும். ஏன்பா, சொந்தத்தை விட உங்களுக்கு வேலைதான் முக்கியமா போச்சு இல்ல? இந்த காலத்துல சொந்தத்தை எல்லாம் யாரு பெருசா நினைக்கிறாங்க? வணக்கம்ங்க. ஏன்பா, விடியறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவீங்களா? முடிச்சிருவாங்க. மாலை எங்க? மாலை உண்டாப்பா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மல்லிப்பூ அதிகம் வைக்க கூடாது. இது உங்க காப்பி, இதையாவது சாப்பிடுங்க. டாடி, 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 ஐயா சுறுசுறுப்பா இறங்குங்க. பாத்தீங்களா எவ்வளவு லேட்டஸ்டான கார்ல நிக்குதுன்னு? நீங்களும் இருக்கீங்க மோட்டார் சுந்தரம் போல காலத்து வண்டி, இதையே கட்டிட்டாளுங்க. அங்கிள் அங்கிள், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. என்ன திருப்பூர்ல இருந்து கார்லயே வந்துட்டீங்க? பிளைட்ல வர வேண்டியதானே? இதுவும் பிளைட் தானுங்க, பிளைபவுத்துங்க. நம்ம கார்ல வந்தா தான் எனக்கு வந்த மாதிரி இருக்குங்க. திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சு வச்ச ஒற்றப்படிக்கவே எடுத்து சம்பந்தி, நம்ம ஊருக்கு வந்துட்டு உங்க வளைஞ்சா இப்படி எங்களுக்கு வளைச்சுன்னு பொட்டியில எடுத்து விடா. சம்பந்தி கஷ்டம் இருந்தாலும் ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். பொட்டியில எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் கூடாது, நம்ம வளைச்சு விடா. நீங்க சும்மா இருங்க. நான் சொல்றது கேளுங்க. அப்பா அப்பா சும்மா இருங்க, அவங்க ஆளுங்களை எடுத்து வைக்கட்டும். நீங்க போங்க. பாத்தீங்களா, நாங்க தான் ஜெயிச்சோம். இல்ல, நாங்க தான் ஜெயிச்சோம். அது எப்படி? அவங்க உங்க வேலைக்காரங்க தான், ஆனா எங்க சொந்தக்காரங்களாச்சே. ஏய், கவிதா நம்மளை சொந்தமுண்டாடோய். வேலைக்கண்ணு சம்பளம் வாங்காத வேலைக்காரன்னு சொல்றா. வா வா. ஹலோ. ஹலோ. என்ன கல்யாண பொண்ணு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம படிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு டென்ஷன்? கல்யாணம்னா பயந்துக்கணுமா? நீங்க தான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. ஏன்?
நடுக்கத்தை மறைக்கத்தானே இதை புடிச்சிட்டு இருக்கீங்க? கவிதா, நீ என்ன மன்னிக்கணும். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? மேட்டர் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, மெட்ராஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல உன்னால கலந்துக்க முடியுமான்னு. ஷூர், வை நாட்? ரியலி? இல்ல கவிதா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்டிக்கு தனியா வரதுல உனக்கு ரொம்ப இருக்கிறீங்க. ஏ, உங்களோட நான் தனியா வந்தா என்ன கடிச்சு தின்னுடுவீங்களா? அதுக்கு இல்ல, யூ see இந்தியன் கேர்ள்ஸ் பொதுவா ஆம்பளைங்களை புலியா தான் நினைக்கிறாங்க, அதான் கேட்டேன். நானும் உங்களை புலின்னு தான் நினைச்சேன். ஆனா நான் என்ன பூனையா நினைச்சாதானே பயப்படணும்? நீங்க ஆம்பளை புலியா இருந்தா நான் பொம்பளை புலியா இருந்துட்டு போறேன். ஓகே, பார்ட்டி எத்தனை மணிக்கு? கவி வயலின் வாசிட்டு இருக்கடா. அது ஹார்மோனியம்டா. எத்தனை நாளைக்கு நம்ம ஒரு பட்டையே அடிச்சிட்டு இருக்கிறது? இதெல்லாம் ஒரு நாளைக்கு குடிச்சு பார்க்க வேண்டாமா? குடிச்சிடலாங்கிற? ஆமாங்கிற. இடிச்சுக்கா